Hi everyone, இன்னைக்கு நம்ம exercise 4.3ல இருக்க 6th problem பார்க்க போறோம். இது வந்து Pythagoras Theorem பேஸ் பண்ண ஒரு problem. இந்த Pythagoras Theorem மட்டும் தெரிஞ்சாலே இந்த problem ஈஸியா சால்வ் பண்ணிரலாம். இந்த problem எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம். என்ன சொல்றாங்கன்னா 5 meter long ladder is placed leaning on a vertical wall such that it reaches the wall at the point of 5 meter high. First ஒரு wall இருக்கு. ஓகேவா? இது மாதிரி ஒரு wall இருக்கு. அப்புறம் இது ஒரு கிரவுண்டுன்னு வச்சுப்போம். இந்த வாலுக்கு ஒரு லேடர் வந்து வச்சுருக்காங்க. லேடர்னா என்னது? ஒரு ஏணி வந்து இந்த மாதிரி ஒரு சாட்சி வச்சுருக்காங்க ஏணியை. சரியா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இந்த லேடர் வந்து டச் பண்ணுற பாயிண்ட் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 meters அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லேடரோட லென்த்து, அதாவது இந்த இது இருக்கு இல்லையா, இதுதான் லேடர். ஸோ இது வந்து 5 meters. சரியா? ஸோ இதை நான் வேணால் வந்து ABC அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் the foot of the ladder is moved 1.6 meters towards the wall. இப்போ ஃபுட் ஆஃப் த லேடர், இப்போ பி இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்லேருந்து 1.6 meters டுவர்ட்ஸ் தி வால், வால்க்கு பக்கத்தில் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ லேடர் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது எப்படி நிற்கும்? இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ வாலில் வந்து இங்கே மீட் பண்ணோம், கொஞ்சம் மேலே மீட் பண்ணோம். சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1.6 அப்படின்னு மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லேடரோட லென்த்து சேமாக தான் இருக்கும். லேடர் லென்த்து மாறி இருக்காது, அது அதே தான் இருக்கும். ஆனால் அதை மீட் பண்ணுற இடம் மட்டும் கொஞ்சம் மேலே போயிருக்கும். கரெக்டாக? ஸோ இதை வந்து நான் வேணால் ஈன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இப்போ புதுசாக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இதை வந்து நான் டின்னு மார்க் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, find the distance by which the top of the ladder would slide upwards on the wall. இப்போ நான் இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஏஇ இந்த கேட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து ஏஇ கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் Pythagoras Theorem யூஸ் பண்ண முடியும். Pythagoras Theoremன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோட பிக்கர் சைடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மீதி ரெண்டு சைடோட ஸ்கொயர்ஸோட அடிஷன். ஸோ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். சரியா? ஸோ இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுத்துப்போம். இப்போது நம்ம இந்த நம்மள்கிட்ட இருக்க ட்ரையாங்கிளை எடுத்துப்போம். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 metersன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 4 metersன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இது தெரியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிசி ஸ்கொயர் என்னென்னா தான் வந்து 5 square, அதுதான் லாங்கஸ்ட் இல்லையா? ஹைப்போட்டனிஸ் தான் எப்பயுமே வந்து லாங்கஸ்ட்டாக இருக்கும். இஸ் ஈக்குவல் டு 4 square ப்ளஸ் இந்த கொஷின் மார்க் ஸ்கொயர். சரியா? இவ்வளோ தான். இதை தான் வந்து Pythagoras Theorem. இதை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளமையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபி, இந்த ப்ராப்ளம் ஏபி ஸ்கொயர், அதாவது லாங்கஸ்ட் சைடு is equal to BC square plus AC square, which is 5 square is equal to BC தான் தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். BC square plus ACங்கிறது 4, ஸோ 4 square. ஸோ நான் என்ன எழுதிக்கலாம்னா, இதை 4 square இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 5 square minus 4 square is equal to BC square. இப்போ நான் பிசி வேணும் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துடணும் இல்லையா? ஸோ 5 square minus 4 square which is root of 25 square minus 16 square which is 9 which is 3. So BC is equal to 3. சரியா? ஃபஸ்ட்டு இது நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு என்ன தெரியும்? BD ஆல்ரெடி தெரியும் நமக்கு 1.6ன்னு. ஸோ இப்போ DC வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ BC is equal to
BD plus DC, which is equal to BDங்கிறது 1.6 plus DC. ஸோ நமக்கு இப்போ DC தான் வேணும். நமக்கு BC தெரியும். BC is equal to 3 தெரியும். ஸோ 3 is equal to 1.6 plus DC, which means DC is equal to 3 minus 1.6. சரியா? ஸோ DC is equal to 3 minus 1.6 வந்து 1.4. சரியா? ஸோ இப்போ நமக்கு DC கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ நமக்கு DC நமக்கு கிடச்சிருச்சு. வேல்யூ என்ன? 1.4. இதோட கம்ப்ளீட் டிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 3. சரியா? இப்போ புது ட்ரையாங்கிள் எடுத்துப்போம். புது ட்ரையாங்கிள் நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ ப்ளூவில் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்துப்போம். தட் இஸ் EDC. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதோட லாங்கஸ்ட் சைடு என்னது? ED. ED ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு DC ஸ்கொயர் ப்ளஸ் EC ஸ்கொயர். சரியா? ED ஸ்கொயருங்கிறது ஒன்றும் இல்லை, அதே 5 தான். சரியா? லேடரோட இது வந்து மாற போகிறதில்ல. ஸோ அதே 5 ஸ்கொயர் தான். DC வந்து நம்ம இப்போ 1.4ன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சோம். ஸோ 1.4 ஸ்கொயர் ப்ளஸ் EC ஸ்கொயர். ECங்கிறது என்னது? ECங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் இல்லையா? ஸோ அது என்னது? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு AE ப்ளஸ் AC த ஹோல் ஸ்கொயர். இப்போது இதை வந்து 5 ஸ்கொயருன்றதை 25 எழுதிக்கலாம். இங்கே 1.4 த ஹோல் ஸ்கொயருங்கிறத இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ மைனஸ் 1.4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AE ப்ளஸ் AC அப்படிங்கிறது வந்து 4 த ஹோல் ஸ்கொயர். இப்போது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னோன்னா நான் வந்து இதை ஸ்வாப் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து AE ப்ளஸ் 4 எழுதிட்டு which is equal to square root of 25 minus 1.4 ஓட ஸ்கொயர் வந்து 1.96 which is equal to 25 minus 1.96 வந்து 23.04. சரியா? ஸோ இதுக்கு நம்ம இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இது வந்து நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் தெரியும் இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ 23.04 வந்து ரெண்டுமே 4 டைம்ஸில் போகும். ஸோ 16, தட் மீன்ஸ் 7 இருக்கும். ஸோ எப்பயுமே 2 தான் கீழே இறக்கணும் லாங் டிவிஷன் மெத்தடில். அதே மாதிரி இங்கே 4 இருந்துச்சுன்னா அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 8 இருக்கும். ஸோ 704 8ஆல் எத்தனை டைம்ஸில் போகும்? 8 into 8. ஸோ 704 just 0. ஸோ 4.8 வரும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 23.04 வந்து 4.8. ஸோ AE ப்ளஸ் 4 is equal to 4.8. AE is equal to 4.8 minus 4 which is equal to 0.8. So AE is equal to 0.8 meters. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட ஆன்சர். Thanks for watching. Keep watching. See you in the next video. Bye bye.